உம்முடைய ஆவிக்கு மறைவா இப்பாவி எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு என் தேகம் கொண்டு எங்கே ஓடுவேன்? பாவம் என்று தெரிந்தும் தாகம் தீர்க்க வேண்டும் என்று வேகம் எடுக்கும் காகம் போல ருசி பார்க்க திசை தேடி அலைவேனோ? அவ்வாறு நான் இருந்தால் என்னை மண்ணோடு மண்ணாக்கும். நான் வாழும் வாழ்க்கையிலே வந்து போகும் இந்த வாலிப வாசனை வேண்டாமே. கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், அதனால் இந்த சரீரத்திற்கு அவரே சொந்தம், வாழ்நாள் முழுவதும் அவரே நம் நித்திய பந்தம். மெய்யான கை என்னை நடத்தும், மென்மையான கரம் என்னை தாங்கும். நல்லா பாருங்க, ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் இதை வித்தியாசமான கோணத்தில் அழகாய் அவர் எழுத வைத்தார். 139ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுவாரு, நான் எங்கே போனாலும் தேவன் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர். நான் எங்கே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய பார்வை என் மேல் இருக்கிறது. அவ்வாறென்றால் இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆழம் இருக்கிறது. நாம் எங்கு போனாலும் அவருடைய பார்வை நம்மை விட்டு நீங்காது. நம்முடைய பார்வை ஆவிக்குரிய பார்வையா இருக்கும் போது அவர் நம்மேல் கொண்ட பார்வை, நம்மேல் வைத்த பார்வை ஒரு நாளும் மாறாது. ஆரம்பம் முதல் பாருங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவா இப்பாவி எங்கே போவேன்? அவருடைய ஆவி நம்மேல் தாவி வரும்போது இந்த பாவியையும் தேவன் ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்குள்ளாக நடத்துவார். இனி நாம் பாவி என்று அழைக்கப்படாமல் அவருடைய ஆவியை பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுவோம். உம்முடைய ஆவிக்கு மறைவா இப்பாவி எங்கு போவேன்? எங்கேயும் போக முடியாது. எல்லா இடத்து, அதாவது எல்லார்கிட்ட நம்ம மறைஞ்சு வாழலாம், ஆனா தேவன் கிட்ட இருந்து ஒரு நாளும் மறைஞ்சு வாழ முடியாது. அவருடைய சமூகத்தை விட்டு தேகம் கொண்டு எங்கு ஓடுவேன்? எங்க ஓட முடியாது. எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அவர் நம்மை கண்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பாவம் என்று தெரிந்தும், அது பாவம் என்று தெரிந்தும் அதை ருசி பார்க்கணுன்றதுக்காக அதை போய் நாம் ருசி பார்த்து விட்டு தேவனிடம் வருவது ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு அல்ல. இந்த வாலிப வாழ்க்கையை தேவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டு தேவனுக்கென்று நம்முடைய சரீரத்தை நாம் நித்திய பலியாக ஒப்பு கொடுத்தோமே ஆனால் இந்த வாலிப வாசனைகள் ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தாது. இந்த வாழ்க்கையில், நான் வாழும் இந்த வாழ்க்கையில் வந்து போகும் இந்த வாலிப வாசனை வேண்டாமே. அப்படின்னா கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிற என்ன விலை? அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம்.